விஜயகாந்த் உட்பட யாருமே வந்து மக்களுக்கு உண்மையா இல்லைன்னு தான் நான் சொல்றேன். நீங்க மாற்றம் சொல்லிட்டு வருவீங்க. ஸோ ஏடிஎம்கேக்கு அதிக அளவுல இம்பாக்ட் இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த பாமகவுடைய ஸ்பிளிட் இருக்குல்ல, அது ஏதாவது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குமா வட தமிழகத்துல? இபிஎஸ்க்கு இன்னொரு மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க வெஸ்டர்ன் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிக்குமே அந்த மைனஸ் இருக்குதா? விஜய் ஃபேக்டர் ஏடிஎம்கே ஃபேக்டர் நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்க என்டிடிவி கடந்த முறை 65லேருந்து 80 கொடுத்துருக்காங்க. நெட்வொர்க் 18 தான் 114லேருந்து 124 கொடுக்குறாங்க. டைம்ஸ் நவ் 128லேருந்து 147 கொடுக்குறாங்க. இந்தியா டுடே பாத்தீங்கன்னா 22 to 32, அதாவது ஏற்கனவே எடப்பாடி வாங்கியிருந்ததுலேருந்து 50% தான் இப்ப வாங்குவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் இந்த நம்பர்ஸ் ஏடிஎம்கே உடைய ஓட் என்னவா ஆயிருக்கு, யார் அதை பிரிச்சிருப்பா, இல்ல இந்த டேட்டா அடிப்படையில, எக்ஸிட் போல் டேட்டா அடிப்படையில பேசினா உங்க ஒப்பீனியன் என்னவா இருக்கு? ஏடிஎம்கேவோட ஓட்ஸ் பெருமளவுல டிவிக்கே தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ நீங்க சாணக்கியா எக்ஸிட் போலயே நீங்க ரிசல்ட்ஸா நீங்க எடுத்து பேசினா கூட திமுக கூட்டணிக்கு 35%, 43லேருந்து 35 தான் அவங்க குறையிறாங்க. 8% தான் அவங்களுக்கு குறையுது. பட் அதிமுகவுக்கு அவங்க கிட்டத்தட்ட 23-24% தான் கொடுக்குறாங்க. மை ஆக்சஸ் இந்தியா டுடே போல் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களோட 40லேருந்து 23 17% அவங்களுக்கு குறையுது. ஸோ அப்போ நாம ஏற்கனவே பத்திரிகையாளர்கள் எல்லாரும் சொல்லிட்டு இருந்த மாதிரி இது உண்மை என்றால் அதிமுகவினுடைய வாக்குகளை தான் விஜய் பெருவாரியாக எடுக்கிறார். ஆன்டி இன்கம்பன்சி, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை தான் அவர் எடுத்துட்டு போறாரு. டிஎம்கேக்கு இம்பாக்ட் இருக்கு, ஆனா ஏடிஎம்கே அளவுக்கு இம்பாக்ட் இல்லை அப்படிங்கிறது தான் அந்த ரிசல்ட்ஸ் நமக்கு சொல்லுது. ஸோ ஏடிஎம்கேக்கு அதிக அளவுல இம்பாக்ட் இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே பேசின அதே அரசியலை தான் விஜய் பேசுறாரு. ஏடிஎம்கே பேசின அந்த அரசியலை தான் விஜய் ரொம்ப ரொம்ப தீர்க்கமா பேசுறாரு. எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு அவர் சொல்லும் போது அந்த ஆன்டி இரட்டை இலைக்குன்னு போட்ட ஓட்டு மாறல, அது அப்படியே அதிமுகவுக்கு போகுது. ஆனா திமுகவை எதிர்க்கிற இடத்துக்கு போற வாக்குகள் இருக்குல்ல, அந்த ஆன்டி டிஎம்கேவோ ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸோ, அதெல்லாம் அப்படியே போய் விஜய் பக்கம் குவிந்து இருக்கிறதோ அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை தான் எல்லார்கிட்டையும் வருது. போன முறை 10 ஆண்டுகள் ஆட்சி, அதுலயும் 2017 அவங்க ஜெயலலிதாவுடைய மறைவிற்கு பிறகு நிறைய இன்ஸ்டெபிலிட்டி அங்க பார்த்தோம் அந்த கட்சிக்குள்ள. அதையும் தாண்டி டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் ஓட் ஷேரிங்கா அவங்களுடைய சில லேக்ஸ்ல தான் அவங்களுக்கு டிஃபரன்ஸ் இருந்துச்சு. சீட்டா தான் அது கன்வெர்ட் ஆகலையே தவிர ஓட் பேங்க்ஸ்ல ஓரளவுக்கு அது இருந்தது. 4.5% டிஃபரன்ஸ் இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது இந்த முறை டோட்டலா ஸ்லாஷ் ஆகிறது அப்படிங்கிறது பெரிய மேஜர் டிஃபரன்ஸா காமிக்கிறதுங்கிறது அது அதை வச்சுதான் நீங்க சொல்றீங்களா அது டிவி கேக்கு தான் போயிருக்கும் அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல, அதுதான். ஏன்னா கடந்த முறை அவங்களுக்கு ஒரு சில அட்வான்டேஜஸ் இருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா இபிஎஸ் அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருந்ததுன்னு கொங்கு மண்டலத்தில் இருந்தவர்கள் உண்மையிலே நம்பினார்கள். அவங்களுக்கு இன்னொரு முறை நம்ம மண்ணின் மைந்தர் ஒரு முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு நம்பினதுனால நீங்க போன எலெக்ஷனோட ரிசல்ட்டை எடுத்து பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்துல மட்டும்தான் அதிமுக கூட்டணி லீடிங்ல இருந்திருப்பாங்க. நீங்க டெல்டா கம்ப்ளீட் வாஷ் அவுட் ஏடிஎம்கே. நீங்க நார்தன் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 64 சீட்ல 48 சீட்டு திமுக ஜெயிக்கிறாங்க. இவங்க 16 சீட்டு தான் அதிமுக கூட்டணியோட பாமக 3 சீட்டும் என்னமோ ஜெயிக்கிறாங்க. அதிமுக 15 சீட்டு ஜெயிக்கிறாங்க. அது அந்த 15 சீட்டு கூட எப்ப ஜெயிக்கிறாங்கன்னா நீங்க 10.5% வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்த பிறகும் கூட அது பாக்கெட்ஸ்ல தான் வேலை செய்யுது. அப்படியே நீங்க டெல்டா சொல்லிட்டேன், கம்ப்ளீட் வாஷ் அவுட். சதன் தமிழ்நாட்டுல 58 சீட்டுன்னு நினைக்கிறேன், அதுல 40 சீட்டு திமுக ஜெயிக்குது. திமுகவுல உட்கட்சி பூசல் திருநெல்வேலி மாவட்டத்துல இல்லைன்னா இன்னொரு 3 சீட்டு திமுக எக்ஸ்ட்ரா ஜெயிச்சு. ஸோ அங்க 15 தான் அவங்க நம்பர், ஏடிஎம்கேவோட அலையன்ஸோட நம்பர். ஒரு 3 சீட் திமுக அவங்களுக்கு பரிசா கொடுத்தாங்க. இது பழைய கால்குலேஷன் தான். அதாவது என்டிஏ 2021ஓட ஒப்பிடும் பொழுது ஏடிஎம்கே என்டிஏ இது ஒரே காம்பினேஷனா தான் இருந்தாங்க. இந்த முறையும் அந்த காம்பினேஷன் தான் அவங்களுக்குள்ள இருந்தாங்க. ஆனா இந்த பாமகவுடைய ஸ்பிளிட் இருக்குல்ல,
அது ஏதாவது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குமா நார்தன் தமிழ்நாட்டுல, வட பாமகவோட தமிழகத்துல? ஸ்பிளிட் பெருமளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆன மாதிரி தெரியல. பட் சசிகலாவனுடைய தாக்கம் தென் தமிழகத்துல இருக்கும். டெல்டால ஓரளவுக்கு இருக்கும், தென் தமிழகத்துல கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்து. ஏன்னா அவங்களுடைய பேச்சுக்கள் வந்து தென் தமிழகத்துல ஓரளவுக்கு எடுபட்டது. பட் ராம்தாஸ் அவர்கள் வந்து பர்சனலா அவர் வந்து கேம்பெயின் பண்ணியிருந்தாருன்னா அவரால் ஒரு டேமேஜை ஏற்படுத்தி இருக்க முடியும். அவர் கேம்பெயின் பண்ணாம அவர் வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸு, அவர் வந்து இன்னொன்னு வந்து அன்புமணி அவர்கள் வந்து அதை ரொம்ப ஸ்மார்ட்டா ப்ளே பண்ண மாதிரி எனக்கு கிரவுண்ட்ல இருந்து இன்புட் கிடைச்சது. என்ன சொன்னாங்கன்னா, கிரவுண்ட்ல சார் அப்பா வந்து தன்னை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டாரு, பையனை திட்டி 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 நான் பண்ணதெல்லாம் தப்பு தப்புன்னு சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டாரு. பையன் வந்து ரொம்ப அழகா வந்து அவர் அப்பாவை எதையும் திட்டாம கூட இருக்கிறவங்கள வச்சு திட்ட வச்சுட்டாரு. அப்போ வந்து அவர் என்னன்னா, அன்புமணி நல்லவரு, ஐயா தான் அன்புமணியை பிடிச்சி எப்ப பார்த்தாலும் கடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு, அன்புமணி வந்து ஐயாவை ஒண்ணுமே பேசலைங்கிற மாதிரி ஒரு ஒரு பார்வையை வந்து மக்கள் கிட்ட கொண்டு வந்துட்டாரு. அது வந்து அவருக்கு பிளஸ்ஸா இருக்கும். பட் இதெல்லாம் அவங்களுக்கு பிளஸ் இருக்கு மேடம். ஆனா அவங்கள மைனஸ் பண்றது வந்து விஜய் அப்படிங்கிற அந்த ஃபேக்டர் தான். எல்லா கட்சிக்குமே அந்த மைனஸ் இருக்குதா விஜய் ஃபேக்டர்? நிச்சயமா. திமுகவுக்கும் உங்களுக்கு மைனாரிட்டி ஓட்ஸ் எடுக்கிறாரு, தலித் ஓட்ஸ் எடுக்கிறாரு. தலித் வாக்குகள்லாம் 2019க்கு அப்புறம் தான் திமுகவுக்கு பெருவாரியா வர ஆரம்பிச்சது. நான் ஒத்துக்கிறேன். அது வந்து திமுகவினுடைய கோர் ஓட் பேங்க் கிடையாது. ஒரு சிலர் மட்டும்தான் திமுகவில் தலித் மக்கள்ல திமுகவுக்கு வாக்களிச்சுட்டு இருந்தாங்க. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அவங்க வந்து பெருமளவுக்கு ஜெயலலிதா அவர்களுக்கு வாக்களித்தாங்க. அந்த வேவ் எலெக்ஷன்ஸ்ல வந்து திமுகவுக்கு வாக்களிப்பாங்க. ஏன்னா அவங்கள தலித் மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2 தலைவர்களுமே காஸ்ட் நியூட்ரலா தான் அவங்க பார்த்தாங்க. ஏன்னா வந்து 2 பேருமே மைனாரிட்டி கம்யூனிட்டியை சார்ந்தவங்க. ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு டாமினன்ட் கம்யூனிட்டியா இருந்தாலும் தமிழ்நாட்டில் அந்த கம்யூனிட்டி வந்து நியூமரிக்கலி ஒரு நாட் எ ஸ்ட்ராங் கம்யூனிட்டி. ஸோ அவங்க வந்து காஸ்ட் நியூட்ரல் லீடர்ஸாக தான் பார்த்தாங்க. பட் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தலித் மக்கள் வந்து காஸ்ட் நியூட்ரல் லீடராக பார்க்க மாட்டாங்க. எஸ்பெஷலி நீங்க வந்து வன்னியர்களோடு நீங்க கூட்டணியில இருக்கும் பொழுது தலித் மக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதிமுக தலைவராக பார்க்க மாட்டார்கள். ஒரு ஆதிக்க சமுதாயத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக தான் பார்ப்பாங்க. அந்த பாலிடிக்ஸ்ல தான் ஏடிஎம்கே வந்து நார்தன் தமிழ்நாடுல வந்து பயங்கர வீக்கா இருந்தாங்க. இந்த முறை அவங்களுக்கு பாமகவோட சப்போர்ட் கிடைக்கிறது மட்டும் இல்லாம தலித் மக்களினுடைய வாக்குகளை வந்து விசிகாவிடமிருந்து விஜய் பெறுவார் அப்படிங்கிற அந்த இடத்துலதான் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்குற மாதிரி பேசுறாங்க. பட் இது ரிசல்ட் வந்த பிறகுதான் தெரியும். பட் இங்கேயும் வந்து இப்பவும் வந்து விஜய் வந்து ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடரா பார்க்கப்படுகிறார். ஸ்டாலின் அவர்களும் ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடரா பார்க்கறாங்க. பட் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் பன்னீர்செல்வம் அவர்களையும் காஸ்ட் நியூட்ரல் லீடரா மக்கள் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு டாமினன்ட் கம்யூனிட்டில இருந்து வராங்க. இன்னொன்னு இபிஎஸ்க்கு இன்னொரு மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க வெஸ்டர்ன் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் டாமினன்ட் கம்யூனிட்டி நியூமரிக்கலா இல்ல வந்து பொலிட்டிக்கலா மட்டும் இல்லாம எக்கனாமிக்கலாவும் கவுண்டர்ஸ் மட்டும்தான் டாமினண்டா இருக்கிறாங்க. ஸோ ஒரு எக்கனாமிக்கலா டாமினண்டா இருக்கிற ஒரு கம்யூனிட்டி மேல வந்து உங்களுக்கு வந்து அந்த என்ன ஒரு விஷயங்கள் இருந்தாலும் அது வெளியில வராது. ஸோ அப்போ அந்த பிளஸஸ் எல்லாம் விஜய் வந்து இப்போ மைனஸ் பண்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதே மாதிரி தாவேக்காவுடைய ஓட் பர்சன்டேஜ் 15ல ஆல்மோஸ்ட் வந்து 20 வரைக்கும் 23 வரைக்கும் ஒரு சிலர் கொடுக்குறாங்க. அவர் பிரதீப் குப்தா 35% கொடுக்குறாரு. அப்ப இந்த பர்சன்டேஜ் இருக்குல்ல, அதாவது பிரதீப் குப்தா சொல்றது வந்து டிவிக்கேவே சொன்னாங்கல்ல, நாங்க 40 வரைக்கும் போவோம்னு சொல்லி ஆதவர்ஜனா மாதிரியானவங்க ஓப்பனா பேசினது இருக்குல்ல, அவங்க எங்க சர்வே எடுத்தாங்கன்னு நமக்கு சொல்லல. ஆனா ஒவ்வொரு தடவையும் மேடைகள்ல இப்படி பேசினாங்க அவங்க. இப்ப பிரதீப் குப்தா வந்து அதோட பார்டரை டச் பண்றாரு. பட் இந்த 20% அப்படிங்கிற ஒரு ஆவரேஜா இந்த 3 பேர் மற்றவங்க எல்லாம் சொல்றத எடுத்தோம்னா ஆவரேஜா ஒரு 20% ஓட், அதுவும் ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறது வந்து ஒரு ஹியூஜ் பர்சன்டேஜ் இல்லையா? ஹியூஜ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம மக்கள் வந்து திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு கட்சியை எதிர்பார்க்க தொடங்கினது மட்டும் இல்லாம விஜய் அவர்களை 3வது சக்தியாக அங்கீகரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் நான் புரிஞ்சுப்பேன். இவங்க திராவிட கட்சிகளினுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை மக்கள் அக்னாலேஜ் பண்றாங்க. நம்மள மாதிரி ஆட்கள் சொன்னாலும் கூட அவங்க கேட்கறது என்னன்னா, அதெல்லாம் சரி சார், 3வது ஒருத்தர் வரட்டுமே சார், அதுல என்ன தப்பு, அவர்கிட்ட கொடுத்து பார்ப்போம், அவர் என்ன பண்றாருன்னு பார்ப்போம், இவங்க ஆண்டுட்டாங்கல்ல, இவங்க மேல குறையெல்லாம் கிடையாது, இது வந்து தமிழ்நாடு சார், இது வந்து ஆந்திரா மாதிரியோ மற்ற மாநிலம் மாதிரியோ எல்லாம் இல்ல, இங்கெல்லாம் எல்லாமே நல்லா இருக்கு, பட் ஒரு சேஞ்ச். பங்களால வாழ்றாங்க,
ஆனா மேவோ ஜூனோ வந்தா எல்லாரும் வந்து ஒரு சேஞ்சுக்கு வந்து ஒரு மாசம் வெளியில போயிட்டு தானே வராங்க. அந்த மாதிரி தான் நான் அதை பாக்குறேன். தே ஆர் கம்ஃபர்டபுள் வித் திராவிடியன் பார்ட்டிஸ். பட் இது வரைக்கும் வந்தவங்க யாருமே வந்து விஜயகாந்த் உட்பட யாருமே வந்து மக்களுக்கு உண்மையா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க வந்து மாற்றம் சொல்லிட்டு வருவீங்க, ஆனா 2 தேர்தல் பார்ப்பீங்க, 3வது தேர்தல் போய் எந்த கட்சிகளை எதிர்த்து பேசுனீங்களோ அந்த கட்சியோட கூட்டணி வைப்பீங்க. அப்ப மக்கள் ஏமாற தானே செய்வாங்க. இன்னொன்னு வந்து விஜய் அவர்கள் வந்து அதிமுகவோடோ இல்ல பாஜகவோட கூட்டணி வைக்காதது அவருடைய பெரிய பிளஸ். அவர் தனியா நிக்கிறது தான் அவரோட ஸ்ட்ரென்த் நான் நினைக்கிறேன்.